நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் இந்த பதிவுல உங்களின் கஷ்டங்களுக்கு காரணம் யார் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். ஒவ்வொரு மனிதருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, வயதானவர்களா இருந்தாலும், நடுத்தர வயதினரா இருந்தாலும், யாராவது இருந்தாலும் அவங்கவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியான கஷ்டங்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல அன்றாடம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா தங்களுடைய கஷ்டங்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத மனிதர்கள் சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, நம்மளுடைய கஷ்டத்திற்கு காரணம் நம்ம வீடு சரியில்லை, நம்மளுடைய பெயர் சரியில்லை, நம்மளுடைய கிரகங்கள் சரியில்லை, நம்மளுடைய நேரம் காலம் சரியில்லை. ஒரு சிலர் தன்னுடைய குழந்தைகளின் நேரம் காலம் சரியில்லை, அல்லது தன்னுடைய தாய் தகப்பனின் நேரம் காலம் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையாதான் இருக்கும், ஏதாவது ஒரு காரணமா தான் இருக்கும்னு தேடி தேடி அதன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நிறைய மனிதர்களின் பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறது அவங்களுடைய கர்ம வினைதான் அப்படிங்கறத அவங்க உணர்றதே இல்லை. பிரச்சனைகளுக்குன்னு வர்றவங்க பல காரணத்தை சொல்லி வந்தாலும் உண்மையில அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்களுடைய கர்ம வினையாதான் இருக்கும். கர்ம வினைங்கிறது நீங்க செஞ்சது மட்டும் இல்ல, உங்களுடைய தாய் தந்தை செய்த கர்ம வினையும் உங்களை சேர வாய்ப்பு இருக்கு. நீங்க முன் ஜென்மத்துல செஞ்ச பாவத்தின் பலனாக அந்த கர்ம வினையும் உங்களது இந்த பிறவியில் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேலும் தவறு செய்யாம, மேலும் கர்ம வினைய சேர்க்காம, புண்ணிய காரியங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு எந்த அளவுக்கு வாழ்க்கைய நல்வழிப்படுத்துறது அப்படிங்கறத பார்க்காம உங்களுடைய பிரச்சனைக்கு காரணத்தை நீங்க வெளியில தேடிக்கிட்டே இருக்காதீங்க, உங்களுக்குள்ள தேடுங்க. உங்களுக்குள் ஏற்பட இருக்கின்ற கர்ம வினையை நீங்க தடுத்து நிறுத்தினீங்கனாலே உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். நம சிவாய.